Hello friends, welcome to Secret of Health and Beauty. Friends, இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க தலைக்கு குளிக்கிற தண்ணியில இந்த ஒரு பொருளை ஆட் பண்ணா உங்க தலைமுடி பிரச்சனை நிரந்தரமா சரியா போயிடும் friends. அப்படிப்பட்ட அற்புதமான ரெமெடி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக வெறும் தண்ணியில் இது அரை ஸ்பூன் மட்டும் மிக்ஸ் பண்ணாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் தலைமுடி சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் இது ஒரு தீர்வாக இருக்கும். பொதுவாக இப்போ வெயில் காலத்தில் ஏற்படுற தலை அரிப்பு பிரச்சனை எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தொந்தரவாக இருக்குது. கண்டிப்பான முறையில் வாரத்துக்கு 2 தடவை நம்ம தலைக்கு குளிச்சா கூட தலையில் அரிப்பு ஏற்படுது, பொடுகு ஏற்படுது. இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுற தன்மை நம்ம தலை பொடுகு, அரிப்பு, பாக்டீரியா, பூஞ்சை, நுண்ணுயிர் கிருமி இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணுற ஒரு ஹெல்த்தியான ரெமெடி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாட்டரை நம்ம ஹேரில் எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர்ற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ரெமெடி தயாரிக்கிறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் எடுத்துருக்கிற ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சிட்டிகர் வினிகர். இதில் பார்த்தீங்கன்னா வித் த மதர் போட்டிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உள்ளுக்குள்ளே நீங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா இது நல்லா ஊற்று, வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சால் பாருங்கள், ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே கடைசியில் ஒரு மாதிரி கொதக்கு மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இந்த மதர்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது நார்மலாக இருக்கிறத காட்டிலும் வித் மதரோட வாங்குறதுல சத்துக்கள் நிறைஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த ஆப்பிள் சிட்டிகர் வினிகர் தான் நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ண போகுது ஃப்ரெண்ட்ஸ். இதனால் என்ன பெனிஃபிட்ஸ்? இது வெயிட் லாஸுக்கு தானே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தலைமுடியில் ஏற்படுற ஒரு பெரிய பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா பொடுகு, தலையரிப்பு. அதுவும் இந்த வெயில் காலத்தில் சொல்லவே வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கங்கே உடம்புல வேர்க்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம தலைப்பகுதியிலையும் நிறையா வேர்க்குது. வேர்த்து அந்த இடத்துல தலை அரிப்பு ஏற்படுது. இப்படி ஏற்படுற அரிப்பு கொஞ்ச நாள்ல பொடுகு, புண்ணு அல்லது ஒரு மாதிரி சொரிஞ்சோம்னா செதிலாக வர்றது, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனையை ஏற்படுத்துது. இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்தாதான் நமக்கு முடி கொட்டுதல் பிரச்சனைங்கிறது தீர்க்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த முடி கொட்டுற பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தலையில் இருக்கிற தேவையில்லாத இந்த கிருமிகள், இறந்த செல்கள், பொடுகு, தலை அரிப்பை ஏற்படுத்தக்கூடிய நுண்ணுயிரி, பாக்டீரியா இது எல்லாத்தையுமே நம்ம கிளியர் பண்ணணும். அப்படி கிளியர் பண்ணுறதுக்காக தான் நாம் இப்போ இந்த ரெமெடியை ரெடி பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத நாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆப்பிள் சிட்டிகர் வினிகர் நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இருக்கிற ஆன்டி மைக்ரோபியல் நமக்கு நல்ல ஒரு ஆக்சிஜனேற்ற பண்புகளை ஏற்படுத்தி நம்ம முடியினோட வேர்க்கால்களுக்கு நல்ல ஒரு சக்தியை வழங்குது ஃப்ரெண்ட்ஸ். இது தலையில் ஏற்படுற அரிப்பு இது எல்லாத்தையும் போக்கி நம்ம தலைமுடியை வலுவாக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது நுண்ணுயிருக்கு எதிர்ப்பு பண்புகள் காரணமாக பொடுகு பாக்டீரியா, பூஞ்சை இது எல்லாத்தையும் அழிக்கக்கூடியது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் பொடுகை ஏற்படுத்துகிற ஈஸ்ட் தொற்றுகளையும் இது கட்டுப்படுத்துது. உச்சந்தலையில் pH லெவலை சமன்படுத்துது ஃப்ரெண்ட்ஸ். pH லெவல்னா நமக்கு தேவையான சத்துக்களை இது சமன் செய்யுது. இதனால் அரிப்பு மற்றும் தலையில் ஏற்படுற செதில் உதிர்வு இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ரெமெடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெமெடியை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் எடுத்துருக்கிற ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஆப்பிள் சிட்டிகர் வினிகர், அது கூட கொஞ்சோண்டு தண்ணி. இந்த மாதிரி ஒரு பவுலில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கோங்க. தண்ணியை ஊற்றுனதுக்கு அப்புறமா இந்த ஆப்பிள் சிட்டிகர் வினிகரை நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேலே தண்ணியாக இருக்கும், அடியில் அந்த மதர் ஆஃப் ஆப்பிள் சிட்டிகர் வினிகர் இருக்கும். இப்போ இதை நம்ம நல்லா ஷேக் பண்ணிட்டோம்னா இப்போது இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிரும். உடனே இதில் நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் இந்த 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது 1 கப் அளவுனா அந்த மூடியில் கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இது கூட நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு லெமன். இது ஆப்ஷனல் தான்,
நீங்கள் யூஸ் பண்ணணுமா பண்ணிக்கலாம், அல்லது இல்லைன்னா விட்டுக்கலாம். கொஞ்சோண்டு லெமன், அதாவது 2 சொட்டு அளவுக்கு மட்டும் இந்த விட்டமின் சி ரிச்சான இந்த லெமனை நான் புழிஞ்சு விழுறேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ண போறேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வாட்டர் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தலைக்கு குடிக்கிற இந்த வாட்டரை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறதா இருந்தால் ஷாம்புவோ அல்லது சீர்காயோ போட்டு நல்லா ஹேர் வாஷ் பண்ணிடுவோம். இப்போ கண்டிஷ்னர் கூட நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கண்டிஷ்னர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஷாம்பு கண்டிஷ்னர் இது 2 யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்கள் தலைமுடியில் இந்த வாட்டரை வச்சு, அதாவது இப்படி கொஞ்சம் கையில் இப்படி எடுத்துக்கோங்க. இப்படி கையில் எடுத்து முடியினோட வேர்க்கால் பகுதி, அதாவது உச்சந்தலையில் முடி ஆரம்பிக்கிற அந்த ஸ்கர்ட் பகுதியில் நல்லா படுற மாதிரி இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து 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 நல்ல ஒரு மசாஜ் பண்ணுங்க. அந்த இடத்துல கொஞ்சம் நீங்கள் நல்லா தேய்ச்சி விடுங்க. அது எப்படி தேய்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா கொஞ்சம் சர்க்குலர் மோஷனில் தேய்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி மைல்டாக சர்க்குலர் மோஷனில் அந்த இடத்துல நீங்கள் தேய்ச்சி விடுறப்ப இதில் இருக்கிற ஆப்பிள் சிட்டிகர் வினிகர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தலை முடியினோட வேர்க்கால் பகுதியில் போய் அங்கே இருக்கிற நுண்ணுயிர் கிருமிகள், அதாவது பாக்டீரியா, பூஞ்சைகள், பொடியை ஏற்படுத்துகிற நுண்ணுயிரிகள், இது எல்லாத்தையும் அழிச்சு இறந்த செல்களை நீக்கி அந்த இடத்துக்கு ஒரு புது உயிரோட்டத்தை கொடுக்கக்கூடியது. அப்ளை பண்ணி நம்ம எதுவுமே செய்யக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நார்மல் வாட்டரை வச்சு நம்ம சும்மா தண்ணியை ஊற்றிட்டு தலையை தொடச்சாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். இது நமக்கு 2 வாரத்துக்கு ரொம்பவே அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்துல புதுசாக பூஞ்சைகள் வளராது, புதுசாக கிருமிகள் உருவாகாது. என்னதான் வேர்த்தாலும் அந்த இடத்துல கெட்ட பாக்டீரியாங்கிறது ஃபார்ம் ஆகாது. ஏன்னா இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற பொருள் வந்து அவ்வளவு அற்புதமானது. இப்போ வெயில் காலத்தில் ஏற்படுற இந்த ஒரு பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்படி நம்ம தலைமுடியை உதிர்வை தடுத்தாலே நமக்கு முடி அடர்த்தியாகவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ரெமடியை நீங்கள் ட்ரை பண்ணி 2 வாரத்துக்கு ஒருக்க தலைக்கு குளித்ததுக்கு அப்புறமா இந்த ரெமடியை அப்ளை பண்ணி சும்மா ஹேர் வாஷ் பண்ணாலே போதும். உங்கள் முடி நல்லா அடர்த்தியாக நீளமாக ஷைனிங்காக பளபளன்னு மின்ன ஆரம்பிக்கும். இதை நீங்கள் யூஸ் பண்ணாலே உங்களால் உணர முடியும். உங்களோட முடி கொட்டுதல் பிரச்சனை கண்டிப்பான முறையில் தடுத்து நிறுத்தப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.